கன்னியாகுமரி மாவட்டம் புதுக்கடையில் கராத்தே பயில வந்த மாணவிகளுக்கு குட் டச் பேட் டச் சொல்லித் தருவதாக கூறி பாலியல் வன்கொடுமை செய்துள்ளார் கராத்தே மாஸ்டர். வேலியே பயிரை மேய்ந்த சம்பவத்தின் பின்னணி என்ன? கன்னியாகுமரி மாவட்டம் புதுக்கடை அருகே தொலையாவட்டம் பகுதியைச் சேர்ந்தவர் ஜெயின் மிலாடு. 46 வயதான ஜெயின் மிலாடு தனது வீட்டின் அருகே உள்ள மைதானத்தில் கராத்தே அகாடமி நடத்தி வருகிறார். இவரிடம் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பள்ளி மாணவ மாணவிகள் கராத்தே பயின்று வருகின்றனர். இவரிடம் தற்காப்பு கலை பயின்று வரும் 9 மற்றும் 11ஆம் வகுப்பு படிக்கும் சகோதரிகள் 2 பேர் பயிற்சி வகுப்புக்கு சென்று வீடு திரும்பியுள்ளனர். அப்போது 9ஆம் வகுப்பு படிக்கும் மாணவி சோர்வுடன் காணப்பட்டுள்ளார். இதனால் சந்தேகமடைந்த பெற்றோர் அவரிடம் விசாரித்த போது மாணவியை கராத்தே மாஸ்டர் தனக்கு குட் டச் பேட் டச் குறித்து சொல்லித் தருவதாக கூறி தனது பாழடைந்த வீட்டிற்கு அழைத்துச் சென்று தன்னை பாலியல் வன்கொடுமை செய்ததாக கூறியுள்ளார். இதனால் அதிர்ச்சி அடைந்த பெற்றோர் இது குறித்து அவரது மூத்த மகளிடம் கேட்டபோது அவரிடமும் கராத்தே மாஸ்டர் பாலியல் வன்கொடுமை செய்துள்ளது தெரிய வந்தது. வெளியே சென்று வரும் தனது மகள்களுக்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டிதான் தற்காப்பு கலை பயில் அனுப்பினோம், அங்கேயும் பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லையா என்று பெற்றோர் கடும் வேதனை அடைந்துள்ளனர். இது குறித்து மாணவிகளின் தாயார் குளச்சல் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். அதன் பேரில் விசாரணை மேற்கொண்ட போலீசார் பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்ட கராத்தே மாஸ்டர் ஜெயின் மிலாடுவை கைது செய்தனர். அவர் மீது போக்சோ உள்ளிட்ட 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்துள்ளனர். கைது செய்யப்பட்ட ஜெயின் மிலாடுவை போலீசார் சிறையில் அடைத்தனர்.